வணக்கம். உதயனின் காலை நேர செய்தி சுருக்கம். செய்தி ஆசிரியர் திலீப் அமுதன். செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன். முள்ளிவாய்க்கால் படுகொலையை அரங்கேற்றிய ராஜபக்ஷ குடும்பம் எந்த காலத்திலும் நிம்மதியாக இருக்கப் போவதில்லை. கர்ம வினை அவர்களுக்கு பாடம் கற்பிக்கும். இவ்வாறு தமிழரசு கட்சியின் யாழ் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் நாடாளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார். வடமராட்சி கிழக்கு கோவில் கடற்கரை பகுதியில் உள்ள கிணறொன்றுக்குள் இருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. மன்னார் பள்ளிமுனை கடற்பரப்பில் இருந்து வள்ளத்தில் கடற்தொழிலுக்கு சென்ற படகு மூழ்கியதில் மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பகுதியிலும் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. தமிழ் பொது வேட்பாளராக நான் தேர்தலிலே போட்டியிட மாட்டேன். ஜனாதிபதியாக வருவதற்கு ஜனாதிபதி வேட்பாளராக எதிரணி சார்பிலான பொது வேட்பாளராக என்னை களமிறங்க சொன்னால் அது தொடர்பில் பரிசீலிக்க முடியும் என ஜனாதிபதி சட்டத்தரணியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் எம்பி நேற்று தெரிவித்துள்ளார். திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட சேனையூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறியதற்காக கைதான நால்வருக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இம்முறை சாதாரண தர பரீட்சையின் விஞ்ஞான பாட வினாத்தாளில் சில வினாக்களுக்கு இலவச புள்ளிகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது.